வணக்கம். இன்றைக்கு தமிழக அரசிற்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாமா? அதாவதுங்க, இப்போ கோர்ட்டோட தீர்ப்பை நாங்க கமெண்ட் பண்றதுக்கு இல்ல. இருந்தாலும் இந்த விஷயத்தில், இந்த கெயில் நிறுவனம் விஷயத்தில் அம்மா மிக தெளிவா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னாங்க. அதாவது இந்த குழாய்கள் பதிப்பதனால் விளைநிலங்கள் பாதிக்கப்படும், விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், இது கூடாது என்பதுல மிக உறுதியா மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இருந்தாங்க. இப்போ இந்த தீர்ப்பை கோர்ட்டு சொல்லி இருக்கு. இதுக்கு அதாவது இதனால் நஷ்டஈடு கொடுங்கன்னு கோர்ட்டு சொல்லலாம். நஷ்டஈடு இருந்தா கூட பாதிப்புகள் அதிகமா இருக்கும். அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவா சொன்னாங்க. இந்த குழாய்கள் பதிப்பதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதுக்குத்தான் முதலமைச்சர் அவ்வளவு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. ஹலோ, இதுல சற்று முன்பாக நம்மிடம் பேசிய தமிழக பாரதிய ஜனதாவின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரேடியாக எதிர்கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டு விட முடியாது, இந்த எதிர்கருத்துக்கள்ல விஞ்ஞான ரீதியான உண்மை இருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு தான் நாம சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவதுங்க, எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஒரு கருத்தை வெளியிடும் போது அதில் தெளிவான கருத்தா தான் அம்மா இருக்கும். அதனால் பாதிப்பு உண்டாகுது என்பதை மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏதோ கருத்து சொல்லக்கூடியவர் அல்ல எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள். ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அதில் உள்ள பாதிப்புகளை, விவசாயிகளுக்கு உள்ள பிரச்சனைகளை ஆராய்ந்து மிக தெளிவான பதில் அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்க பாரதிய ஜனதா சொல்ற மாதிரி ஏதோ அறிக்கைக்கு வேணா தமிழிசை அவர்கள் பேசலாமே தவிர அதை போல ஒரு அறிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா சொல்ல மாட்டாங்க. அவர்கள் கருத்தை சொல்றாங்கன்னா அதுல 100க்கு 100 உண்மை இருக்கும். உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருப்பதாக நம்முடைய செய்தியாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, ஏற்கனவே தமிழக அரசு தான் இந்த திட்டத்திற்கு அனுமதி அளிக்கும் போது தமிழக அரசு அமைதி காத்தது. விவசாயிகள் போராட்டம் தொடங்கிய பிறகு இதற்கு ஒரு தடையாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இதுல வாக்கு வங்கி அரசியல் இருக்கிறதா என்பது போன்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து? எந்த காலகட்டத்தில் தமிழக அரசு இதை ஆதரிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க? இந்த திட்டம் முதலில் அமலுக்கு வந்த போது இதனை எதிர்க்காமல் அப்பொழுது யார் ஆட்சியில் இருந்தார்கள்? இல்ல, அவங்க தமிழக அரசு என்று பொதுவாகத்தான் சொல்லி இருக்கிறாங்க. அதுதாங்க, இது எதிர்த்த போது யார் ஆட்சியில் இருந்தார்கள் முதல்ல பார்க்கணும். இந்த 4.5 வருஷத்துக்குள்ள நாங்க மௌனமா இருந்து இப்ப சொல்லல. அம்மா மிக தெளிவா சொல்லிட்டாங்க. முதலில் மௌனமாக இருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா? அதை தெளிவுபடுத்த வேண்டாமா? அந்த ஆட்சியில் சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கு அண்ணா திமுக எப்படி சொல்ல முடியும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தெளிவாக அம்மா அவர்கள் இது கூடாது என்பதில் மிக தெளிவான உறுதியான முடிவோடு இருக்காங்க. தமிழக அரசு அவங்க குறிப்பிடாங்க. எந்த ஆட்சி நம்ம சொல்லணும் இல்ல? இதுல வாக்கு வங்கி அரசியல் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இல்லைங்க. ஒரு திட்டத்தில் எப்பவுமே மக்கள் நலத்தை சார்ந்த திட்டத்தில் வாக்கு வங்கிக்காக அறிக்கை வெளியிடுபவர் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா கிடையாது. மக்கள் வாழ்வுக்காக, வாழ்வாதாரத்திற்காக, அந்த நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு காவேரி நதி நீரில் போராடி வாங்கியவர்கள். அது என்ன வாக்கு வங்கிக்காகவா? அது இல்ல. அந்த தமிழகத்திற்கு அந்த நீரை பெற்றுத்தர வேண்டும் என்று போராடியவர், உண்மையாக அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர். அதே போலதான் மீத்தேனாக இருந்தாலும் சரி, இந்த கெயில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி. மீத்தேனை இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல அனுமதி கொடுத்தது திமுக ஆட்சி மீத்தேனுக்கு. அதற்கு எதிர்த்து போராடியவர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா. அதுதான் இன்னைக்கு இந்த கெயில் நிறுவன பிரச்சனையிலும் இது கூடாது என்பதில் உறுதியான தெளிவான முடிவை அம்மா அறிவித்தார்கள். அது வாக்கு வங்கி அரசியல் எப்படி சொல்ல முடியும்? மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பதை தெளிவா முதலமைச்சர் சொன்னாங்க.